அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு அரிசி மாவு புட்டு செய்ய போகிறோம். அதுவும் குழா புட்டாக செய்ய போகிறோம். அதுவும் ரொம்பவும் சாஃப்டாக பஞ்சு போல் அரிசி மாவு புட்டு செய்ய போகிறோம். அதுவும் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. புட்டு மேக்கர் இருக்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரேஷன் கடை பச்சரிசியை தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சால்ட்டும் அந்த சோடா உப்பும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சூடாக ஊற்றுறதுனால என்னால் கையில் பிசைய முடியல. ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நான் கிண்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கையில் மாவை பிசைஞ்சிக்கிறேங்க. சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணணும். ஒரே நேரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டா சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு வந்துடுங்க. அதனால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் அந்த மாதிரி உதிரியாக வருங்க. அப்போ தான் புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாக வரும். ஆனால் நீங்கள் நல்லா கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க. தண்ணியை மட்டும் அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்தாதாங்க நல்லா புட்டு பதத்துக்கு வருங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் கட்டியெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துட்டோங்க. இப்போ நல்லா பூவாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரவுமே நம்ம மாவு பேசுறதை நிப்பாட்டிடலாம். நல்லா ஈரப்பதமாக இருக்கணுங்க. அவ்வளோதான். நல்லா தண்ணியை மட்டும் நிறையா சேர்த்துற வேணாம். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா பாவு பிசைஞ்சு எடுத்து ஓரமாக இதை வச்சுடுங்க. அரை மூடி தேங்காவை நான் பீஸாக கட் பண்ணி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ அதை நல்லா மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பூவாக வருங்க. இப்போ சின்ன ஜாரில் இந்த தேங்காவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா தேங்காவும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா தேங்காவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ பூவாக திருக்கி விடுறோம். ஒரு பல்ஸில் வச்சு 2-3 வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்தால் நல்லா பூவாக வருங்க. ரொம்ப நைஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் பூவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புட்டு அவிக்கிறதுக்கு நான் புட்டு மேக்கர் எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே பழைய புட்டு மேக்கர் வச்சுருந்தேன். அது இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. அதுக்கு தான் நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் செய்ய போகிறேன். ஆனால் அந்த பழைய புட்டு மேக்கரில் ஸ்டிக் இருக்காது. இந்த இதில் புதுசில் ஸ்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கு மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் சில்வரில் தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இடியாப்பம்லாம் புளியோலாம் அந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட்டை சொரசொரப்பாக இருக்கிறது அடிப்பகுதியில் வச்சு சைனிங்காக இருக்கிறது உள்பகுதியில் வைக்கணுங்க. இது பார்க்கும்போது குடம் மாதிரியே இருக்குல்லங்க. எல்லாமே சில்வரில் தான் வாங்கியிருக்கேன். வாங்க இதில் எப்படி புட்டு அவிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் அந்த கோடு இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேங்க. இட்லிக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக விடுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் இந்த அந்த கோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ அந்த தண்ணிக்கு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த இட்லி சட்னி புதுசாக வைக்கிறதுனால பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு புளி துண்டை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடு கொதிக்கும் போது அந்த பிளாக் ஆகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இட்லி அவிக்கும் போதும் சரி, புட்டு அவிக்கும் போதோ புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பிளாக் ஆகாமல் இருக்கும். இந்த சொரசொரப்பாக இருக்கிற பகுதியை அடிப்பகுதியில் வச்சுட்டு நம்ம சைனிங்காக இருக்கிற பகுதியில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அவிக்கிறதுனால இப்போ அந்த கொலாலையும் நீட்டாக இருக்கிற கொலாலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். செகண்டு இந்த பிளேட்லேயும் அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால மட்டும் அப்ளை பண்ணணும். அடுத்த வாட்டி நம்ம கொலாவில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பிளேட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதுங்க. இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த பிளேட்டை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு தாங்க இன்சர்ட் பண்ணணும். சொரசொரப்பான பகுதியை அடிப்பகுதியில் வச்சுட்டு சைனிங்காக இருக்கிற பகுதி மேல் பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக உட்காரலைன்னா இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக உட்காந்துருங்க. அந்த கொலாவில் நம்ம மாவு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கீழே அடிப்பகுதியில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம மாவு மேலே போடும்போது கீழே சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே மேலே நீங்கள் மாவை போடுங்க. மாவை போடும்போது நல்லா உதுத்திட்டு போடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடாதீங்க. நல்லா மேலே ஆட்டில் போட்டால் தான் அந்த புட்டும் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். உள்பகுதி
பகுதியும் நல்லா வேகும். நீங்கள் அதுக்காக அமுக்கி ஃபுல்லாக வைக்க வேணாம். நல்லா உதிரி அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த மாதிரி மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த வந்து தண்ணி கொதிச்சிருக்குங்க. இப்போ அந்த குழாவை அது மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை வந்து நீங்கள் வைக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இப்படி தாங்க புட்டு மேக்கர் வச்சு நம்ம செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அவிச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் வருங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேட்டில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஆயில் அப்ளை பண்ணாதாங்க நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக வருங்க. அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து புட்டு வெந்துருச்சான்றதை செக் பண்ணுற இடமே இது தாங்க. 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதா? அந்த ஹோல்ஸில் இருந்து தாங்க நான் உங்களுக்கு ஒரு புகை மாதிரி வரும். ஸோ புகை மாதிரி வெளியே வந்தால் அப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி புகை வந்துருச்சு பாருங்கள். ஆனால் 1 செகண்டில் வந்துருங்க. ஏன்னா இது மாவு ரொம்ப போடல, கொஞ்சமாக போட்டனால நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வெந்த உடனே இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வெந்துருச்சிங்க, பூவாக வெந்துருச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் வேக விட்டால் லப்பர் மாதிரி ஆகிடுங்க. ஸோ 1 நிமிஷத்தில் அந்த ஆவி வந்தோடனே நீங்கள் உடனே எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த புடியை அழகாக பிடிச்சிட்டு நீங்கள் அழகாக எடுக்கலாங்க. இப்போ அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் உள்ளேருந்து தள்ளினீங்கன்னா அழகாக புட்டு ரெடிங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த வாட்டி இந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மாவை நம்ம ஆட் பண்ணி இது இருக்கிற மாவை வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் மாவை இந்த கோடு வரைக்கும் தான் நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. குழாயில் அப்ளை பண்ண வேணாம். இப்போ எல்லா புட்டையும் அவிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக மெதுவாக வந்துடுச்சு பாருங்கள். 1 செகண்டில் இதை அவிச்சிட்டேங்க. எவ்வளோ சீக்கிரம் அவிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவிச்சிட்டேன். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய்யை வந்து இந்த புட்டில் சேர்த்து அவிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே சத்தானதாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நெய்யை சேர்த்த மறந்துடாதீங்க. ஏற்கனவே பூவை அரைச்சி வச்ச தேங்காய் பூவை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப மலை சாரல் மாதிரி சர்க்கரையை தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் குழா புட்டாவை அப்படியே கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாதனால நான் அந்த புட்டை நல்லா ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி தேங்காய் பூ நெய் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் கூட சாப்பிடலாம். மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே குழந்தைங்க சாப்பிட்றா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சக்கரை வந்து தேங்காய் பூ நெய் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உதிர்த்திட்டு கொடுக்கலாங்க. இதே பெரிய ஆள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் குழா புட்டை உதிராமல் அப்படியே வந்து நீங்கள் முழுசாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூவும் சர்க்கரையும் தூவி கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.